சட்டமன்ற நிகழ்வுகளை பார்த்தவர்களின் எண்ணிக்கை 2 கோடியை தாண்டி இருக்கு. சட்டமன்றம்னாலே என்ன? சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட விவாதங்கள்லாம் நடக்குமா? இப்போ சட்டமன்றங்களை பார்ப்பதிலே எதிர்க்கட்சி இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. நேற்று கேட்கிறாங்க, விஜயோட வெற்றி என்று நான் பார்ப்பதை விட இளைஞர்களுக்கு அரசியலை நோக்கி ஒரு ஆர்வமும், விஜயே அரசியலுக்குள்ள வந்துட்டாருன்னா அப்ப நாம அரசியலுக்குள்ள வரக்கூடாது. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னார் தான் இவங்க தான் எம்எல்ஏ ஆக முடியும், இன்னார் தான் இவங்க தான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆக முடியும் என்று இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இந்த அங்கீகாரம் கிடைக்கும். கல்லூரி விழாக்களில போகும்போது அதுல ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்த்தேன். கவிஞர் பா விஜய் அப்படின்னு தான் சொன்னேன். எல்லாரும் எழுந்து நின்று 10 நிமிஷத்துக்கு கை தட்டிட்டு தான் உட்கார்ந்தாங்க. எங்கோ ஒரு பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அரசியல் பிரளயம், மற்றவங்களுக்கு ப்ராப்ளம், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு ப்ராப்ளம். நான் பூ வாங்கிக்கிட்டு இருக்கேன், அந்த பூக்காரமாட்ட இருந்து விஜயோட கட்சி பாடல் ஒலிக்குது. இதையெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல ஒரு தாக்கம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்தேன். ஆனா எல்லா அரசியல் கட்சியும் தாக்கிவிடும் தாக்கம் என்று நானும் முழுமையான